சரி, அப்ப கவனிங்க. நான் மிதத்தல் கோட்பாடு இது தொடர்பாக கதைக்க போறோம். அவதானிச்சு கொள்ளும். சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு பொருள் இந்த மாதிரி காணப்படுதுன்னு வைப்போம். என்ன சொல்லுங்க, இந்த பொருள்ல என்னென்ன விசைகள் தொழிற்படும்? இந்த பொருள்ல தொழிற்படுற விசைகள் என்னென்ன? ஓகே, நிறை. அதாவது நிறை விசைன்னு சொல்றதை விட புவியீர்ப்பு விசை. சரியா? புவியீர்ப்பு விசை mg இருக்கும் தானே இந்த பொருள்ல. வேற என்ன விசை இந்த பொருள்ல இருக்கும்? ஒரு விசை ஓகே சொல்லிட்டீங்க, புவியீர்ப்பு. வேற? ஓகே, மேலுதைப்புனா இன்னொரு விசை இருக்கும் இந்த பொருள்ல, மேலுதைப்பு. சரி, இப்ப பாருங்க. இப்ப இந்த பொருள், இந்த தண்ணி உள்ளுக்கு இப்படி இந்த பொருள் இருக்கு. அதாவது இந்த பொருள் மேலையும் போகல கீழையும் போகல. நான் இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி அதே இடத்துல இருந்தா, சரியா? இந்த யூக்கும் எம்ஜிக்கும் இடையில என்ன தொடர்பு? அதே இடத்துல இருந்தா யூக்கும் எம்ஜிக்கும் இடையில என்ன தொடர்பு? மேலையும் போகல கீழையும் போகலனா ரெண்டு விசைகளும் சமனா இருக்கும். என்ன? அப்ப நான் போடுறேன் யூ சமன் எம்ஜி. சரி, இப்ப பாப்பா. சரி, இப்ப பாருங்க. இப்ப இந்த பொருள், சரியா? இப்ப இந்த பொருள் இந்த திரவத்துல இருந்து விட்டோன இப்படி மேல் நோக்கி போகுது. மேலையும் போகல கீழையும் போகல. இப்ப என்ன செய்தாருன்னா மேல் நோக்கி போகுது. அப்ப எந்த விசை பெருசா இருந்திருக்கணும்? மேல் நோக்கி போகணுமா இருந்தா? மேல் நோக்கி போகணுமாக இருந்தா மேல உள்ள விசை பெருசா இருக்கணும். அதாவது மேலுதைப்பு நிறைய விட பெருசா இருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப அதே பொருளை நாங்க விடக்குள்ள அது கீழ் நோக்கி போகுது. அப்ப எது பெருசு? கீழ் நோக்கி போனா இந்த விசைகள்ல எந்த விசை பெருசா இருந்திருக்கும்? ஓகே, கீழ் நோக்கி போனா mgன்றது பெருசா இருக்கும். என்ன? அப்ப நான் போடுறேன் இதுக்கு mg u விட பெருசு. இப்ப கவனிங்க. இப்ப இதுல இருந்து ஒரு தொடர்பு ஒண்ணு எடுக்கிறேன் பாருங்க. மேலுதைப்புக்கு சமன்பாடு v rho g. இந்த mன்றது பொருள்ட திணிவு தானே. பொருள்ட அடர்த்திய dன்னு எடுத்தா அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப பொருள்ட திணிவுக்கு பதிலா போடுற அடர்த்தி தர கனவளவு தர g. பாருங்க, இந்த வியும் வெட்டுப்படும். ஏன்னா முழுமையா பொருள் அமிழ்ந்திருக்கனால பொருள்ட கனவளவும் அமிழ்த்தப்பட்டுள்ள கனவளவும் சமன். அதனால வியையும் வெட்டுறேன். ரோவையும் சாரி ரோ டி வெட்டேராது. சரி, அடுத்து ஜியையும் வெட்டுறேன். அப்ப பாருங்க தொடர்பு ரோ சமன் டி. அதாவது ஒரு பொருள் அமிழ்ந்து மிதக்குது, முற்றாக ஒரு தண்ணிக்குள்ள ஒரு திரவத்துக்குள்ள அமிழ்ந்து மிதந்தா அந்த திரவத்தின் அடர்த்தியும் பொருளின் அடர்த்தியும் சமனா இருக்கும். சரியா? இது எளிமையா தெரிஞ்சிருக்கும். ரெண்டு அடர்த்தியும் சமனா இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மைக்குமே அடர்த்தி சமனா இருக்கிறதுக்கு நிறையும் மேலுதைப்பும் சமனா இருக்கணும். இப்ப கவனிங்க. அடுத்தது யூ சமன் வீரோ ஜி. அதை விட ஓகே, இதுல ஜியையும் வெற்ற. அப்ப வீரோ தெரியுது. பொருளின் திணிவுக்கு பதிலாக
பொருள்ட அடர்த்தி தர பொருள்ட கனவளவுன்னு போட்டா வியையும் வியையும் வெட்டுனா இப்ப பாருங்க தொடர்பு வந்திருக்கு. இதுதானே தொடர்பு. ரைட். இப்ப எங்களுக்கு தொடர்பு வந்திருக்கு. ரோன்றது திரவத்திர அடர்த்தி டீன்றது பொருள்ட அடர்த்தி. அப்ப பொருள்ட அடர்த்தி சின்னதாகவும் திரவத்திர அடர்த்தி பெரிதாகவும் இருந்தா அது மேல் நோக்கி பயணிச்சு திரவ மேற்பரப்புக்கு வந்துடும். திரவ மேற்பரப்புக்கு வந்துடும். மேற்பரப்புக்கு வந்து அந்த பொருள் இந்த கிட்டத்தட்ட பாருங்க படம் ஒன்று வரைஞ்சு காட்டுறேன். அந்த இந்த மாதிரி எப்படியோ இருக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து 3வது சமன்பாட்டுக்கு வருவோம். எம்ன்றது பொருள்ட திணிவு. பொருள்ட திணிவை நீங்க எழுதலாம். பொருளின் அடர்த்தி தர பொருளின் கனவளவு தர ஜி. யூன்றது மேலுதைப்பு. அது அமிழ்ந்துள்ள கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர ஜி. விஎம் விஎம் வெட்டுப்படும், ஜிஎம் ஜிஎம் வெட்டுப்படும்னா பொருள் அடர்த்தி பெரிதாகவும் திரவத்தின் அடர்த்தி சின்னதாகவும் இருந்தா அந்த பொருள் அப்படியே எங்க போகுமாக இருந்தா கீழே போகும். ஏன்னா சரிதானே? ஓகே, இந்த விஷயம் இருக்கட்டும். அப்ப இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி நாங்க கேள்விகள் எல்லாம் செய்யறது தொடர்ந்து பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒரு திரவத்துல இந்த மாதிரி ஒரு பொருள் அமிழ்ந்து மிதக்குது. இந்த மாதிரி ஒரு பொருள் அமிழ்ந்து மிதக்குது. சரியா? இந்த பொருள்ட அடர்த்தி சொல்றாங்க 600 கிலோகிராம் மீட்டர் -3. இந்த பொருள்ட உயரம் சொல்றாங்க, இந்த பொருள்ட உயரம் 20 சென்டிமீட்டர். இந்த திரவம் வந்து நீர். இந்த திரவம் வந்து நீர்னு சொல்லிட்டாங்கன்னு வைப்போம். இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. சரியா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வைப்போமே. இந்த பொருள்ட உயரத்துல எவ்வளவு உயரம் அமிழ்ந்திருக்கும்? அதுதான் உங்களுக்குரிய கேள்வி. இதை எப்படி செய்யறது பாருங்க. இதை எப்படி செய்யறது? சரியா? இப்ப பாருங்க, இப்ப இந்த பொருள் இந்த மாதிரி அமிழ்ந்து மிதந்து கொண்டு இருக்கிற, யாருமே எங்க இருந்து எந்த ஒரு விஷயம் வழங்கல. பொருள் அப்படியே நிக்குதாங்கண்ணே. அந்த இடத்துல பொருள் நிக்குது. அப்படி நிக்கக்குள்ள h உயரம் நீருக்குள்ள இருக்கு. சரி, அந்த பொருளோட மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர். அப்ப பொருள் இதுக்கு பிறகு மேலையும் போகல கீழையும் போகலனா பொருளோட நிறை, சரியா, இந்த திரவத்தால பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்புக்கு சமன். சரியா? நிறை மேலுதைப்புக்கு சமனா இருக்கும். அப்படி சமனா இருந்தா தானே அதுக்கப்புறம் மேலையும் போகாது கீழையும் போகாது. அப்ப நான் போடுறேன் இங்க u சமன் 5. ஓகே, u சமன் 5. நான் காண வேண்டியது அந்த உயரம் எவ்வளவுன்னு சொல்லி கவனிங்க. யூன்றது மேலுதைப்புனா, மேலுதைப்புக்கு உங்களுக்கு சமன்பாடு போட தெரியும் v rho g. சரியா? எம்ன்றது பொருள்ட திணிவு. பொருள்ட திணிவுக்கு நீங்க சமன்பாடு போடுவீங்க பொருள்ட அடர்த்தி தர பொருளின் கனவளவு தர ஜி. சரி, இப்ப தெளிவா இருக்கனா? எனக்கு சொல்லுங்க, இந்த u சமன் v rho g ல போட்டிருக்கனே v அந்த v என்ன கனவளவு? மேலுதைப்புல வார வீன்றது என்ன கனவளவு? வீணா கனவளவு ஓகே. பட் இந்த வீன்றது வந்து எந்த கனவளவு வகை குறிக்கும்னா அமிழ்ந்துள்ள கனவளவு. அப்படித்தானே பார்த்தோம்? அல்லது இடம்பெயர்ந்த கனவளவு. சரி, இப்ப பாருங்க, எனக்கு அமிழ்ந்துள்ள கனவளவு எல்லாம் எவ்வளவுன்னு தெரியாது. நான் இந்த திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கே ஒரு உருளை வடிவம், அதுல குறுக்கு வெட்டு அடியிட பரப்ப, கீழே உள்ள அடியிட பரப்ப, அந்த உருளையிட அடியிட பரப்ப ஏன் எடுக்கிறேன். அப்ப என்ன சொல்லுங்க, அமிழ்ந்துள்ள கனவளவுக்கு என்ன போடுவீங்க? அந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. அந்த உருளையிட அடிப்பரப்பு ஏன் எடுத்தா அமிழ்ந்துள்ள கனவளவு என்னன்னு போடுவீங்க? ஓகே, அமிழ்ந்துள்ள கனவளவு ஏ தர h அப்படின்னு போடலாம். ஏ தர h. சரியா? அமிழ்ந்துள்ள கனவளவு AH, குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம்.
இந்த ரோ எவ்வளவுன்னு போடுவீங்கன்னு சொல்லுங்க. இந்த ரோ எவ்வளவுன்னு போடுவீங்க? U7 வீரோஜியில வர ரோட பெருமானம் அது பாயிட அடர்த்தி தானே. அந்த பாய் நீர்னு சொன்னனால அதுக்கு 1000. பாருங்க, நான் ஜியையும் மேல சமன்பாடுலயே வெட்டுறேன். சரியா? அது ரெண்டும் வெட்டுப்பட்டுருச்சு. அப்ப இது பொருள் அடர்த்தி தானே. பொருள் அடர்த்தி தெளிவா கொடுத்திருக்காங்க 600. பொருள் அடர்த்தி 600. எனக்கு எனக்கு பார்த்து சொல்லுங்க, பொருளை பார்த்து சொல்லுங்க. பொருள்ட கனவளவுக்கு எவ்வளவு போட போறீங்க? எப்படி போட போறீங்க? பொருள்ட கனவளவு என்னன்னு போட போறீங்க? ஏன்னா இந்த வீன்றது பொருள்ட கனவளவே. எம்ன்றது பொருள்ட திணிவுனா இந்த எம்முக்குரிய சமன்பாடு தானே டி தர வீணு போட்டோம். அப்ப டீன்றது பொருள்ட அடர்த்தி, வீன்றது பொருள்ட கனவளவு. நான் கேட்கிறேன், இந்த பொருள்ட கனவளவு என்னன்னு போட போறீங்க? எவ்வளவுன்னு போட போறீங்க? ஓகே, பாருங்க, கனவளவுக்கு சமன்பாடு குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம். இந்த பொருள்ட குறுக்கு வெட்டு ஏ தானே. பொருள்ட குறுக்கு வெட்டு ஏ தானே. பொருள்ட மொத்த உயரம் 20. அப்ப பொருள்ட கனவளவு ஏ தர 20. இப்ப பாருங்க, இந்த ஏயும் வெட்டுப்படும். சரியா? வெட்டுப்படும். அப்ப சொல்லுங்க, எய்ச்சுக்கு என்ன ஆன்சர் வருது? இதை சுருக்கணும். எவ்வளவு அமிழ்ந்துள்ள உயரத்துக்குரிய ஆன்சர்? எவ்வளவு அமிழ்ந்துள்ள உயரத்துக்குரிய ஆன்சர் 18. 18 பில பாருங்க, 1 2 3 0 1 2 3 0 வெட்டினா 6 2 12 சென்டிமீட்டர் அமிழ்ந்திருக்கும். சரியா? 12 சென்டிமீட்டர் அமிழ்ந்திருக்கும். கவனிங்க, இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நான் மாத்தி சொல்றேன். சரியா? ஒரு பொருள்ட அமிழ்ந்துள்ள கனவளவுக்கு அமிழ்ந்துள்ள கனவளவு பின்னத்துக்கு நீங்க சமன்பாடு போட்டுக்கொள்ளலாம். திரவத்தின் அடர்த்தியின் மேல் பொருளின் அடர்த்தி. இப்படி போட்டுக்கொள்ளணும். சரியா? திரவத்தின் அடர்த்தியின் மேல் பொருளின் அடர்த்தினா அது அமிழ்ந்துள்ள கனவளவு பின்னத்தை வகை குறிக்கும். பாருங்க, இந்த கேள்வியை நான் செய்யற இந்த சமன்பாடுல பொருள் அடர்த்தி 600, திரவத்தின் அடர்த்தி 1000. அப்ப இந்த பொருளோட கனவளவுல 6/10, அதாவது 3/5, சாரி 5/3 பங்கு அமிழ்ந்திருக்கும். அப்ப இதுல இருந்து எப்படி அமிழ்ந்துள்ள உயரம் காண்றேன்? இத மொத்த கனவளவுல தானே 5/3 பங்கு அமிழ்ந்திருக்கு. அப்ப அமிழ்ந்துள்ள உயரம் காணணுமாக இருந்தா பொருளோட மொத்த உயரம் 20 தர, அதுல 5/3 பங்கு அமிழ்ந்திருக்கும். என்ன? அப்ப இது ரெண்டும் வெட்டுப்பட 4 3 12 சென்டிமீட்டர் அமிழ்ந்திருக்கு. இது ஷார்ட் மெத்தட். சரி, நீ முழுமையான இந்த ஃபுல் மெத்தட் தெரிஞ்சிருக்கனா ஷார்ட் மெத்தடும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எம்சிக்யூ கேள்விகள் செய்யறதுக்கு சில இடங்கள்ல தேவைப்படும் எங்களுக்கு. சரிதானே? இன்னும் ஒரு உதாரணம். ஒரு பொருள், அந்த பொருளோட அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இந்த திரவத்திட அடர்த்தி 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். நான் கேட்கிறேன், இந்த பொருளோட மொத்த கனவளவுல என்ன பின்னம் திரவ பரப்புக்குள்ள அமிழ்ந்திருக்கும்? இந்த பொருளோட மொத்த கனவளவில் என்ன பின்னம் திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும்? மூல மாதிரி U7mg அப்படின்னு போட்டும் ஆரம்பிக்கலாம். அல்ல நான் சொன்ன ஷார்ட் மெத்தட்லையும் செய்யலாம். இந்த பொருளோட மொத்த கனவுல எவ்வளவு பின்னம் திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கு. ஓகே, அவ அமிழ்ந்துள்ள பின்னத்துக்கு தான் நான் சமன்பாடு சொன்னேன். பொருளின் அடர்த்தியின் மேல்
பொருளின் அடர்த்தியின் கீழ் திரவத்தின் அடர்த்தி தானே. அப்ப அமிழ்ந்துள்ள பின்னம் 9/8. 9/8 தானே. ஓகே, இந்த மாதிரி ஷார்ட்டா செய்யலாம். நீங்க கட்டாயம் இந்த U7MG போட்டு பாருங்க, இது வருதான்னு சொல்லி அதுல செய்ய பழகணும். இன்னொரு கேள்வி. பாருங்க, ஒரு திரவத்துல ஒரு பொருள் இந்த மாதிரி காணப்படும். இந்த திரவத்துல அடர்த்தி 1200. இந்த பொருளோட அடர்த்தி 900. பொருளோட அடர்த்தி 900. என்ற கேள்வி என்னன்னா, திரவப்பரப்புக்கு திரவத்துக்கு வெளியே உள்ள கனவளவு பின்னம் என்ன? மொத்த கனவளவு சார்பாக வெளியே உள்ள கனவளவு பின்னமா, ஒரு பின்னமா சொல்லுங்க. திரவப்பரப்புக்கு வெளியே உள்ள பொருளோட கனவளவு பின்னம் எவ்வளவு? எளிய ஒரு பின்னம் சொல்லக்குள்ள எளிமையான பின்னமா சொல்லணும். பாருங்க, அமிழ்ந்துள்ள கனவளவு பின்னம்னா பொருள் அடர்த்தி 900, திரவத்திட அடர்த்தி 1200. அப்ப அமிழ்ந்துள்ள பின்னம் 4/3 பங்கு அமிழ்ந்திருக்கு. அப்ப நான் கேட்டது அமிழ்ந்துள்ளது தானே, அமிழ்ந்துள்ளது இல்ல தானே, வெளியே உள்ளது தானே கேட்டேன். அப்ப சொல்லுங்க, 4/3 பங்கு அமிழ்ந்திருந்தா சரியா, எவ்வளவு வெளியே இருக்குமா இருந்தா 1/4 பங்கு வெளியே இருக்கும் என்ன. அப்ப வெளியே உள்ள கனவளவு பின்னம் 1/4. சரி, இன்னொரு கேள்வி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு திரவத்துல ஒரு பொருள், அந்த பொருளோட உயரம் சொல்றேனே, இந்த பொருளோட உயரம் 25 சென்டிமீட்டர். சரியா, இதுல 5 சென்டிமீட்டர் இந்த திரவத்துக்கு, திரவத்தை நீர்னு எடுத்துக்கொள்ளுங்களேன், நீருக்கு மேல 5 சென்டிமீட்டர் உயரம் இருக்கு. அப்ப நான் கேக்குறேன், இந்த பொருளோட அடர்த்தி எவ்வளவு? பொருளோட அடர்த்தி எவ்வளவு? உண்மையுமே இப்ப இந்த பொருள் திரவத்துள்ளுக்கு நீருள்ளுக்கு முற்ற அமிழல தானே. அப்ப நீருக்குள்ள போகல அப்படின்னா இந்த பொருளோட அடர்த்தி நீர் அடர்த்தியோட குறைவா தான் வரப்போகுது. நீர் அடர்த்தியோட பொருள் அடர்த்தி குறைவா தான் வரணும். அது எவ்வளவு? முதல் சொன்ன அதே விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க செய்யலாம். அதே நான் முதல் சொன்ன அதே விஷயம்னா, அமிழ்ந்துள்ள கனவளவு பின்னத்துக்கு சமன்பாடு திரவத்தின் அடர்த்தியின் மேல் பொருளின் அடர்த்தி. சரியா, அமிழ்ந்துள்ளது என்ன சொல்லுங்க, அமிழ்ந்துள்ள உயரம் எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? அமிழ்ந்துள்ள உயரம் மொத்த உயரம் 25, வெளியே இருக்கிறது 5னா அமிழ்ந்து இருக்கிறது 20 தானே.
அப்ப அமைந்துள்ள கனவளவு பின்னம்னா பாருங்க, மொத்த கனவளவை நான் 25 தர ஏ போலதானே. குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏன்னு எடுத்தா அமிழ்ந்துள்ள கனவளவை 25 தர ஏன்னு போடலாம். சரி, மொத்த கனவளவை அமிழ்ந்துள்ள கனவளவு போடுவீங்க 20 தர ஏ. அமிழ்ந்துள்ள கனவளவு 20 தர ஏ. 1250 பில ஏன் முதலே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பொருள் அமிழ்ந்து மிதக்குதாக இருந்தா இது அடர்த்தி நீட் அடர்த்தியோட குறைவா தான் இருக்கணும். சரியா? நீங்க மாத்தி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 25ஐயும் 20ஐயும் அதை மாத்திக்கிட்டா சரி. இப்ப பாருங்க, நான் காண வேண்டியது பொருள் அடர்த்தி. அவன் நீட் அடர்த்தி சொல்லிட்டாங்க. நீட் அடர்த்தி சொல்லிட்டாங்க. சரி, நீர்னு கொடுத்திருக்கனால நீட் அடர்த்தி 1000. ஏயும் ஏயும் வெட்டுப்படும். ஆகவே பொருள் அடர்த்தி எக்ஸ் சமன் 20 தர 1000 கீழ் 25. 5ஆல சுருக்குனா 4 5. 5ஐயும் 1000ஐயும் சுருக்க 200. 200 4ஆல பெருக்க ஆன்சர் 800 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? கட்டாயம் நீர் அடர்த்தியோட குறைவா இருந்தா தான் இந்த படத்துல உள்ள மாதிரி போட்டோம்னா அது நீர்ல மிதக்கும். இல்லாட்டி நாங்க கயிறு ஏதாவது கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். வேணா சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம். சரி, பாருங்க, ஒரு பொருள் ஏதோ ஒரு திரவத்துக்குள்ள இடப்படுது. இந்த பொருள்ட அடர்த்தி 600 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? இந்த பொருள்ட கனவளவுல வெளியே திரவ பரப்புக்கு வெளியே உள்ள கனவளவு 1/4. சரியா? இப்படி வைக்கக்குள்ள இந்த பொருளை இந்த திரவத்துல இப்படி வைக்கக்குள்ள 1/4 வெளியே இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அந்த திரவத்தின் அடர்த்தி என்ன? அந்த திரவத்தின் அடர்த்தி என்ன? எவ்வளவு அந்த திரவத்துடைய அடர்த்தி? ஒவ்வொரு விஷயங்களும் மாறி. என்ன சொல்லுங்க, இந்த பொருளோட மொத்த கனவளவுல எவ்வளவு கனவளவு அமிழ்ந்திருக்கு? பொருளோட கனவளவு மொத்த கனவளவுல எவ்வளவு கனவளவு அமிழ்ந்திருக்கு? அமிழ்ந்துள்ள கனவளவு பின்னம் எவ்வளவு? ஓகே, 4ல் 3. மொத்த கனவளவு 4, 4ல் 3 அமிழ்ந்திருக்கு. அமிழ்ந்துள்ள கனவளவு பின்னத்துக்கு சமன்பாடு சொன்ன பொருளின் அடர்த்தியின் கீழ் திரவத்தின் அடர்த்தி தானே. கேள்வி திரவத்தின் அடர்த்தி என்னன்னு தானே கேட்டேன். அப்ப 3ன் கீழ் 4 சமன் பொருள் அடர்த்தி 600. நீங்க காண வேண்டியது திரவத்தின் அடர்த்தி. அப்ப திரவத்தின் அடர்த்தி இதை சுருக்குவீங்க, அந்த ஆன்சர் 800 அப்படின்னு வந்துருக்கு. 800. பொருள் அடர்த்தியோட கட்டாயம் திரவத்தின் அடர்த்தி அதிகமா இருந்தா தான் இந்த மாதிரி இந்த பொருள் மிதக்கும். ஏன்னா பொருள் அடர்த்தி சின்னதா இருக்கணும், திரவத்தின் அடர்த்தி பெருசா இருக்கணும். சரியா? ஓ, இப்ப பாருங்க. சரியா? இதிலே கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம். இவ்வளவு நேரம் பார்த்த பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசம். பட் ஐடியா, கேள்வி செய்யறதுக்குரிய ஐடியா எங்களோட அடிப்படை விஷயங்கள் தான். இப்ப பாருங்க, ஒரு பொருள் நீர்ல இடப்பட்டிருக்கு. இந்த பொருளோட திணிவு 5 கிலோகிராம். சரியா? பொருளோட திணிவு 5 கிலோகிராம். நீர்ல இடப்படக்குள்ள இந்த பொருளோட கனவளவுல 5/2 திரவ பரப்புக்கு வெளியே இருக்கு. சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோமா இருந்தா, மேல இருந்து ஒரு விசைய கொடுத்து தள்ளுறோம். சரியா? மேல இருந்து இந்த பொருளுக்கு ஒரு விசைய கொடுத்து தள்ளுறோம். அப்படி தள்ளக்குள்ள இந்த பொருள் உள்ளுக்கு போகும் தானே. அப்படி தள்ளக்குள்ள இந்த பொருள் உள்ளுக்கு போயிட்டு, இப்ப இந்த பொருள்
இந்த மாதிரி காணப்படும் ஏன்னா ஓகே. இப்படி இந்த பொருளை ஃபுல்லா அமிழ்த்துறதுக்கு தண்ணிக்குள்ள ஃபுல்லா அமிழ்த்துறதுக்கு எவ்வளவு விசை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு இப்பமே. இப்ப என்ன சொல்லுங்க, இந்த 2வது படத்துல தொழிற்படுற விசைகள் எல்லாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். விசைகள் என்னென்ன விசை இருக்கும், அல்ல இப்படி சொல்லுங்க, மொத்தம் எத்தனை விசை இருக்கும் அத சொல்லுங்க எனக்கு. இந்த 2வது படத்துல மொத்தம் எத்தனை விசை இருக்கும்? எல்லாரும் 2 விசை ஏன்னா. முதலாவது படத்துல பாருங்க, முதலாவது படத்துல நிறை இருக்கும் தானே, மேலுதைப்பு இருக்கும். முதலாவது படத்துல 2 விசை, அது சரி. 2வது படத்துல அந்த பொருள்ல 3 விசை இருக்கும். ஏன் 3 விசைன்னு சொல்றேன்னா இருந்தா நிறை இருக்கும் ஏன்னா இங்க, அதே மாதிரி மேலுதைப்பும் இருக்கும். இன்னொரு விசை எது? இன்னொரு விசையும் இருக்கும். நாங்க மேல இருந்து கொடுக்கிற விசை. அந்த நாங்க மேல இருந்து இந்த பொருளுக்கு கீழே தானே தள்ளுவோம். அப்ப நாங்க மேல இருந்து கொடுக்கிற விசை எஃப்பும் கீழ் நோக்கி தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த பொருள்ல மொத்தம் 3 விசை இருக்கு. 3 விசை இருந்து இந்த பொருள் தண்ணிக்குள்ள இப்போ சமநிலையில தான் இருக்கு. தண்ணிக்குள்ள அப்படியே போய்கிட்டு இல்ல, சமநிலையில இருக்கு. அப்ப சமநிலையில இருந்தா மேல் நோக்கிய விசை, அதாவது மேலுதைப்பு கீழ் நோக்கிய விசைக்கு சமனா இருக்கும் தானே. அப்ப U சமன் F சக mg அப்படின்னு நான் போடுறேன். சரியா? கேள்வி F தான், எவ்வளவு விசை கொடுத்து தள்ளணும். அப்ப இதுதான் சரியான மெத்தட். ஷார்ட் மெத்தட் பிறகு சொல்றேன். இப்ப கவனிங்க, F காணணுமா இருந்தா U தெரியணும், mg தெரியணும் என்ன. ஓகே, என்ன சொல்லுங்க, mg எவ்வளவு? இந்த படத்தை பார்த்து சொல்லலாமே நீங்க. நான் தரவுகள் கொடுத்திருந்தேன். பொருளோட திணிவு 5 கிலோகிராம், 2 பங்கு. முதலாவது படத்துல 2 பங்கு திரவ பரப்புக்கு வெளியே இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னேன் தானே. இதை சொல்லுங்க, mg பெருமானம் இல்ல 500 இல்ல, திணிவு 5 கிலோகிராமா இருந்தா நிறை 50. நிறை 50. இப்ப மேலுதைப்பு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த எப்படியாவது? சரியா? மேல இருந்து கொடுக்க வேண்டிய விசை எவ்வளவுன்னு கண்டலாம். மேலுதைப்பை காணணும். பாருங்க மேலுதைப்பு எப்படி காண போறேன்னு சொல்லி. முதலாவது படத்துக்கு வர, முதலாவது படத்துல சமநிலையில இருந்துச்சு தானே. அப்ப முதலாவது படத்தின் படி U சமன் mgன்னு போடுறேன். முதலாவது படத்தின் படி U சமன் mg. சரி, இல்ல சரியா? ஓகே, முதலாவது படத்துல நாங்க U சமன் mg போட்டு செய்யலாம். பட் அதை விட ஈஸியானது பாருங்க. அமிழ்ந்துள்ள பின்னம் 5/2, சரியா? வெளியே உள்ள பின்னம் 5/2னா அமிழ்ந்துள்ளது 5/3 தானே. அப்ப அமிழ்ந்துள்ள பின்னத்துக்கு சமன்பாடு பொருளின் அடர்த்தியின் கீழ் திரவத்தின் அடர்த்தி 1000. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லலாம் பொருள்ட அடர்த்தி 3000ன் கீழ் 5னா பொருள்ட அடர்த்தி 600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தானே. இது பொருள்ட அடர்த்தி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா பொருள்ட கனவளவு காண போறேன். பொருள்ட கனவளவு, பொருள்ட அடர்த்திக்குரிய சமன்பாடு பொருளின் திணிவு 5ன் கீழ் பொருளின் கனவளவு v என. ஆகவே v சமன் 5ன் கீழ் 600 மீட்டர் கனம். இதான் பொருள்ட கனவளவு. இப்ப இந்த பொருளை கொண்டாந்து ஃபுல்லா அமிழ்த்திட்டாங்க தானே. 2வது படத்துல இந்த பொருள் வந்து முழுமையாக அமிழ்ந்திருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல மேலுதைப்புக்கு சமன்பாடு v rho g போடுவீங்க தானே. ஓகே, அப்ப v rho g சமன் F சக 50. வீன்றது அமிழ்ந்துள்ள கனவளவு, அதாவது பொருள்ட கனவளவு, அது 5ன் கீழ் 600. ரோன்றது அந்த திரவத்தில் அடர்த்தினா அது 1000. ஜீட பெருமானம் 10. இது சமன் F சக 50. இதை சுருக்கி எனக்கு F கண்டு சொல்லுங்க எவ்வளோன்னு சொல்லி. இதை சுருக்கி F கண்டு சொல்லுங்க எவ்வளோன்னு சொல்லி. எவ்வளவு விசை கொடுத்தா இந்த பொருள் நீருக்குள்ள முழுமையாக அமிழும். நான்
கேள்வியை செய்திருக்க நீங்க சுருக்கி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. 0 0 வெட்டுறேன், இந்த 2 சைவரையும் வெட்டுறேன். அப்ப அங்கே 250 கீழ் 3 சரியா? அப்ப ஆன்சர் ஐ திங்க் 100 கீழ் 3 அல்லது வழங்கப்பட வேண்டிய விசை F7 33.33 நியூட்டன். சரியா? 33.33 நியூட்டன். பாருங்க, இதை ஷார்ட் மெத்தடா செய்றேன். ஷார்ட் மெத்தட் உண்டு இதே கேள்வி. ஷார்ட் மெத்தட் பார்க்கக்குள்ள நல்லா ஈஸியா இருக்கும் தான். ஆனா எல்லா கேள்விகளுக்கும் ஷார்ட் மெத்தட் போற இல்லை. அடிப்படை தெரிஞ்சிருந்தா தான் எல்லா கேள்வியும் செய்யலாம். சரியா? ஷார்ட் மெத்தட். இப்ப இந்த முதலாவது படத்துல சொல்லியிருந்தேன் 5 கீழ் 3 பங்கு அமிழ்ந்திருக்குன்னா, இந்த பொருள் கீழே அமிழ்றதுக்கு காரணமான விசை mg தானே. அப்ப பாருங்க, அந்த mg பெருமானம் 50 நியூட்டன். அப்ப 50 நியூட்டன் விசையால தான் 50 நியூட்டன் விசையால தான் எத்தனை பங்கு அமிழ்ந்திருக்காருந்தா 5ல் 3 பங்கு அமிழ்ந்திருக்கு. அல்லது நான் மாத்தி போடுறேன். 3 பங்கு அமிழ்றதுக்கு காரணமான விசை 50 நியூட்டன். 3 பங்குக்கு 50 நியூட்டனா, ஒரு பங்குக்கு 50 கீழ் 3 நியூட்டன் தானே. ஒரு பங்கு அமிழ்றதுக்கு 50 கீழ் 3. அப்ப பாருங்க, இன்னும் எத்தனை பங்கு வெளியே இருக்காருன்னா 5ல் 2 பங்கு வெளியே இருக்கு தானே. ஒரு பங்குக்கு 50 கீழ் 3னா 2 பங்கு அமிழ்றதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விசை 100 கீழ் 3 நியூட்டன். சரியா? நீங்க கொடுக்க வேண்டிய விசை 100 கீழ் 3. இந்த ஷார்ட் மெத்தடை பயன்படுத்தி இன்னொரு உதாரணம் கேட்கிறேன் பாருங்க. இந்த ஷார்ட் மெத்தடை பயன்படுத்தி இன்னொரு உதாரணம். சரி, இப்ப கவனிங்க. இந்த திரவத்தின் அடர்த்தி 1200. சரியா? இந்த பொருளோட கனவளவுல 6ல் 1 பங்கு அமிழ்ந்திருக்குன்னு வைங்க. 6ல் 1 பங்கு. இந்த பொருளோட திணிவு 10 கிலோகிராம். அப்ப இந்த பொருளை முற்றாக அமிழ்த்துறதுக்கு எவ்வளவு விசை கொடுக்கறாங்க, எவ்வளவு விசை கொடுக்கணும்னு கேட்கிறாங்கன்னு வைப்பமே. இப்ப பாருங்க, எத்தனை பங்கு அமிழ்ந்திருக்குன்னு சொன்னா ஒரு பங்கு தான் அமிழ்ந்திருக்கு. அந்த ஒரு பங்கு அமிழ்றதுக்கு காரணமான விசை அந்த பொருளோட நிறை தானே. அப்ப ஒரு பங்குக்கு காரணமான விசை 100 நியூட்டன். சரியா? என்ன சொல்லுங்க, இன்னும் எத்தனை பங்கு அமிலம் இருக்கு? இன்னும் எத்தனை பங்கு இந்த திரவத்துக்குள்ள அமிலம் இருக்கு? ஒரு பங்கு அமிழ்ந்திருக்கு. அப்ப இன்னும் எத்தனை பங்கு அமிலணும்? இந்த திரவத்தை ஃபுல்லா அமிழ்த்தணுமா இருந்தா இன்னும் 5 பங்கு. இன்னும் 5 பங்கு. அவ சொல்லுங்க, ஒரு பங்குக்கு 100 நியூட்டன். ஒரு பங்கு அமிழ்ந்ததுக்கு 100 நியூட்டன் விசை காரணம்னா இன்னும் 5 பங்கு அமிழ்த்துறதுக்கு எவ்வளவு விசை நீங்க கொடுக்கணும்? ஓகே, அவ்வளவுதான். இன்னும் 5 பங்கு அமிழ்த்துறதுக்கு 500 நியூட்டன் விசை கொடுக்கணும். இத ஷார்ட் மெத்தட்ல சொல்லிட்டேன். சரியா? இதை நீங்க முதல்ல நான் கல்குலேஷன் பார்ட் போட்டேனே, அதுல செய்து பார்க்கணும். கட்டாயம் செய்து பார்த்தா ஆன்சர் சரியா வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே, இன்னொரு உதாரணம். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள எப்படி இருக்கு? இத கனவளவுல 4ல் 1 பங்கு வெளியே இருக்கு. 4ல் 1 பங்கு வெளியே இருக்கு. இந்த பொருளோட திணிவு 9 கிலோகிராம். சரியா? இந்த திரவத்துல அடர்த்தி எங்களுக்கு தேவையில்ல. சொல்லுங்க பாப்போம், இந்த பொருளை முற்றாக அமிழ்த்துறதுக்கு இன்னும் எவ்வளவு விசை கொடுக்கணும்? இந்த பொருளை இந்த திரவத்துள்ளுக்கு முற்றாக அமிழ்த்துறதுக்கு இன்னும் எவ்வளவு விசை கொடுக்கணும்? எவ்வளவு விசை கொடுத்தா இந்த பொருள் அமையும்? இது நாங்க சும்மா விடக்குள்ள 4ல் 1 பங்கு திரவ பரப்புக்கு வெளியே இருக்கு. நான் கேட்கிறேன், அதை ஃபுல்லா அமிழ்த்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு விசை கொடுக்கணும்? ஓகே, சரி, ஒரு ஆள் அனுப்பியிருக்க ஆன்சர். ஓகே, மத்தவங்க 4ல் 1 பங்கு வெளியே இருக்குன்னா 4ல் 3 பங்கு உள்ள இருக்கு. 3 பங்கு அமிழ்றதுக்கு காரணமான விசை 90 நியூட்டன் நிறை தானே. அப்ப 3 பங்குக்கு 90 நியூட்டன்னா ஒரு பங்குக்கு 30 நியூட்டன் தானே. அப்ப இன்னும் ஒரு பங்கு தானே அமிழ்த்த இருக்கு. இன்னும் ஒரு பங்கு தானே அமிழ்த்த இருக்கு. அப்ப இன்னும் ஒரு பங்கு அமிழ்த்துறதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விசை 30 நியூட்டன் விசை கொடுத்தா போதும். அந்த ஒரு பங்கு அமிழ்ந்துடும். சரி, ஓகே.
அப்ப இன்னைக்கு கிளாஸ் இதோட நிப்பாட்டுறேன். அடுத்த கிளாஸ்லயும் இந்த மிதத்தல் தொடர்பாக தான் இன்னும்